இந்த ஐயர் பேசுகிறத கேட்டுட்டு நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது இந்த இப்போ பெரியார் மண் இது, இத்தனை பேர் பகுத்தறிவு பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலேயே என்ன தைரியமாக இவர் வந்து கோவிலை வந்து நம்ம திறந்து விட்டுட்டோம், திருநாய்க்கெல்லாம் எல்லாம் உள்ளே வந்து புகுந்துருச்சு, நம்முடைய கோவிலை நாம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனாக்க அவர் யாரை என்ன சொல்ல வராரு பாருங்கள். கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லாத்துலேயும் ஒரு க்ரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வீட்டை கதவு திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ளே வரும். 4 கால் பிராணி உள்ளே வருது, குத்தம் 4 கால் பிராணி மேலையா இல்லை வீட்டு கதவு திறந்து வச்சவன் மேலையா? அவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? நானே எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு தடவை திரும்ப கேளு. ஐயோ 4 கால் பிராணியே நீ ஏன் உள்ளே வந்துட்ட, வெளியில் போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை, யாரோ உள்ள வர. இப்பவும் புரியலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னோட முன்னோர்கள்லாம் வந்து ஏன் மதம் மாறினாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் இப்போ தெரியுதா? அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கோயிலுங்கிறாரு. யாருடைய கோயிலுங்க அது? என்னுடைய முன்னோர்கள், இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முன்னோர்கள் கட்டப்பட்ட அத்தனை கோயில்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கூட பிராமணர்கள் கட்டினது கிடையாது. அது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட மக்கள் கட்டின, தலித் மக்கள் கட்டின கோயில்கள் தான். அந்த கோயிலில் வந்து இந்த ஆள் வந்து இந்த குரூப் வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து ஆரியர்கள் இங்கே வந்து நம்மளை அடிமைப்படுத்தி இவர்கள் வந்து உள்ளே வந்து பூந்துட்டாங்க. பூந்ததோட இந்த பிரச்சனை இல்லை, சரி நீ வந்து கோவில் காரியங்களை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாவது இருந்துடலாம். ஆனால் நாய்கள் டாக் என்டர்ஸ் டெம்பிள் அப்படின்னு கேட்குறாரு. நாம் திறந்து விட்டுட்டோம், முன்னாடியே நாம் வந்து ஒழுங்காக பூட்டு போட்டு வச்சுருந்தாக்க இந்த நாய்கள்லாம் உள்ளே வராது. யார் சொல்கிறாரு? சூத்திரர்களை சொல்கிறார். எந்த அளவு ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனிதன் இந்த மதத்தில் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். நீங்களாம் கோவப்படுறீங்க, இது மாதிரி என்ன பாய் இப்படிலாம் பேசுகிறாரு கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம், அந்த இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த மதத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? இப்போ வந்து தாய் மதம் திரும்ப கொண்டு வர கூப்பிடுறீங்க, எப்படி நான் வந்து தாய் மதத்துக்கு நான் திரும்ப முடியும்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த காலத்துலேயும் அவர் பேசுகிறாருனாக்க, அந்த காலத்தில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவர்கள் என்ன ஆட்டம் ஆடியிருப்பாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்புக்கு வரி போட்டது, குளத்தில் தண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தனி டம்ளரு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னாக்க இதற்கெல்லாம் காரணம் யாருங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க.